வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். இந்த டெக்னிக் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாராவது உங்க கையை இந்த மாதிரி பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி பிடிக்கிறாங்க ஓகேங்களா. இப்போ இவங்க வந்து ஸ்ட்ராங்கான பர்சன், இவங்க வந்து இந்த சைடு உள்ளவங்க. இவங்க அவங்கள பிடிக்க சொன்னேன் ஓகேங்களா. பிடிச்சிருக்காங்க, பட் அவங்கள வந்து ரிலீஸ் பண்ண முடியல ஓகேங்களா. ஏன்னா இதில் டெக்னிக்காக தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் ஓகேங்களா. ஸ்ட்ராங்காக பிடிச்சா கஷ்டம் ஓகேவா. ஆனால் வந்து நம்மளும் ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது யூஸ் ஆகாது. இப்போ பாருங்க, இவங்க அவங்கள பிடிச்சிருக்காங்க, ஆனால் அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்ட்ராங், அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கிறனால வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இது மாதிரி ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தாங்க. பட் நான் வந்து பிடிக்கிறேன், ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா வந்து ஒரு லேடியை வந்து லேடி கை பிடிக்கிறத விட ஜென்ஸ் பிடிக்கும் போது தான், ஏன்னா ஜென்ஸ் தான் பிரச்சனை அதிகம் வரும். அவங்களால பாருங்க கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண முடியல, இழுத்துட்டு போகிறாங்க. பட் அவனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண முடியல. அவங்களும் எவ்வளோ வந்து முயற்சி பண்ணால் ரிலீஸ் பண்ண முடியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஓவர் கிரிப்பெல்லாம் பிடிக்கல, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஸ்ட்ரென்த் தான் பிடிச்சி பட் ரிலீஸ் பண்ண முடியல. ஆனால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம பிடிச்சாலும் கண்டிப்பாக இந்த பாருங்க, இந்த டெக்னிக் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி யாராவது கை பிடிச்சோம் வச்சுங்களேன், நம்ம எல்போ ஃப்ரீயாக தான் இருக்கும் ஓகேவா. எல்போ ஃப்ரீயாக இருக்கும். அவங்க ரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிஸ்ட்டை மட்டும் தான் அவங்க பிடிச்சிருக்காங்க, பட் எல்போ ஃப்ரீயாக இருக்கும். நம்ம பாடியை வந்து லைட்டாக பாருங்க, அவங்க சைடு மூவ் பண்ணி, அதாவது கை எல்போ ஃப்ரீ ஆக்கி தூக்கி ஃப்ரீயாக தூக்கி அவங்க எல்போ மேலே டச் பண்ணி அமுக்கணும் ஓகேவா. இந்த பாருங்க, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். இதை நான் ஸ்லோவாக செஞ்சு கட்டுறேன் ஓகேங்களா, ஸ்லோவாக செஞ்சு கட்டுறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது எப்படிங்கிறது நான் ஃபாஸ்ட்டாக பண்ணி கட்டுறேன் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் இருக்குது ஓகே. அந்த பாருங்க, ஈஸியாக ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கை ரிலீஸ் ஆயிடும். அந்த ஃபோர்ஸில் பண்ணும்போது அந்த கை ரிலீஸ் ஆகும். பார்த்துங்க, இப்போ நான் வந்து கொஞ்சம் எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணணும், அப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது எங்கே போகணும்னா அந்த உங்களுடைய எல்போ வந்து ஆஃப் பண்ணிட்டு முகத்துக்கு மேலே அடிக்கிற மாதிரி போகணும் ஓகேவா. அங்கே பாருங்க, அந்த மாதிரி கரெக்டாக மூக்கில் அடிக்கிற மாதிரி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கை ரிலீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் மூக்கில் வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். இதை நீங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். செகண்ட் டெக்னிக் பாருங்கள், இது ரொம்ப ஈஸி ஓகேங்களா. கை ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் இது மாதிரி ஈஸியாக நம்ம வந்து அவங்க ரிஸ்க் தான் பிடிச்சிருப்பாங்க, ஈஸியாக வந்து இன்னொரு கையை பிடிக்கிறோம், பிடிச்சிட்டு இந்த கையை வந்து அவங்க சைடு வந்து ப்ரெஸ் பண்ணி தரணும் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரிலீஸ் பண்ணலாம். பார்க்க உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் வந்து அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பண்ண முடியும் ஓகேங்களா. நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆஃப் மினிட்ல உங்கள் அப்பா கூட, அவங்க அண்ணன் தம்பி யாராக இருந்தாங்கன்னா, இல்லை நீங்கள் அம்மா கூட, நீங்கள் ஆஃப் மினிட் உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். டெக்னிக்ஸ் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா. டெக்னிக்ஸ் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த டெக்னிக் பண்ண முடியும். நேச்சுரலாக நார்மலாக வந்து இந்த மாதிரி கை ரெண்டு கை பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து முண்டு வந்து திணறுவோம். இது வந்து ஒன்லி டெக்னிக்ஸ் தான் ஓகேங்களா. நீங்கள் பாடியை ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்கேன், ஸ்ட்ராங்கானாலும் பிடிச்சிட்டா அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சாலும் நீங்கள் டெக்னிக்காக ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக வந்து ரிலீஸ் ஆகும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.